டாக்டர் கலைஞர் டாக்டர் கலைஞர் டாக்டர் கலைஞர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு சென்னவர் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணா பெரியார் டாக்டர் அம்பேத்கர் சின்னவர் மக்களை தொகுதி மறுசீரமைப்பு பற்றி மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பின்பு உறுதிமொழி எடுக்க வேண்டும் என்று நாளைய சரித்திரம் எழுதும் அரசியல் நாயகர் காளையர் போற்றும் இளைய சமுதாய காவலர் இனிய தளபதி நம் ஸ்டாலின் இளைய தலைவர் நம் ஸ்டாலின் இனிய தளபதி நம் ஸ்டாலின் இளைய தலைவர் நம் ஸ்டாலின் நாளைய சரித்திரம் எழுதும் அரசியல் ஒரே உள்ள வந்துடுறேன் அப்படி இந்த டாக்டர் கலைஞர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு சென்னவர் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணா பெரியார் டாக்டர் அம்பேத்கர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு இன்று தமிழகம் இன்னும் அவருடைய பிறந்தநாள் விழா நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. நமது மாவட்ட கழக செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் MSK ராஜ் அவர்களின் அறிவுறுத்தல்படியும் நமது தொகுதியின் சட்டமன்ற சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் TJ கோவிந்தராஜன் அவர்கள் வழிகாட்டுதலோடு இன்று பூண்டி கிழக்கு ஒன்றியம் அனந்தேரி ஊராட்சியில் கழக கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து ஒரு மாத காலமாக நடத்த நமது மாவட்ட கழக செயலாளர் அறிவுறுத்தியுள்ளார்கள். அதை ஏற்று இதை சாதாரண நிகழ்ச்சியாக இன்றைக்கு இனிப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. அடுத்ததாக ஒரு பெரிய நிகழ்ச்சியாக ஒரு 1000 நபர்களுக்கு அரிசி வழங்கும் நிகழ்ச்சியும், அடுத்ததாக கச்சூர் ஊராட்சியில் உள்ள ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தையும், கர்ப்பிணி பெண்களுக்கு வளைகாப்பு நிகழ்ச்சியும், உள்நோயாளிகளுக்கு மருத்துவ உதவிகளையும் செய்வதென்றும், அடுத்ததாக ஒரு பெரிய பொதுக்கூட்டத்தை நடத்தி நலவதவிகள் வழங்குவது என்பதும், அடுத்ததாக மெய்யூர் ஊராட்சியில் ஒரு பெரிய மருத்துவ முகாம் நடத்தி அனைத்து பொதுமக்களும் பயன்பெறும் வகையில் பெரிய மருத்துவ முகாம் நடத்துவது என்றும், அனைத்து ஊராட்சிகளும் இதே போன்ற இன்றைய தினத்திலிருந்து கழக கொடியேற்றி பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் உட்பட்ட கல்வி உபகரணங்கள் வழங்கியும், இனிப்புகள் வழங்கியும், அரிசிகள் வழங்கும் நிகழ்ச்சி வழங்கியும், அதே போல் கச்சூர் ஊராட்சியில் உள்ள ஆதரவற்றோர் தங்கியுள்ள முதியோர் நிலையத்தில் உள்ள 200 பள்ளி மாணவர்களுக்கும் முதியோர்களுக்கும் நலிவடைந்தவர்களுக்கு நலவுதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியும் தொடர்ந்து இந்த 30 நாட்களுக்கு நடைபெறவுள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கு நமது மாவட்ட கழக செயலாளர் அவருக்கு வசதியான நேரத்தில் மற்ற இடத்தில் நிகழ்ச்சி இல்லாத நேரத்தில் தேர்தல் நேரம் கொடுப்பதாக தெரிவித்துள்ளார்கள். அவர்கள் வரும் நேரத்தில் அடுத்தடுத்த நிகழ்ச்சி நடைபெறும் என்று தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள வருகை தருள்ள அனைத்து கழக ஒன்றிய நிர்வாகிகளுக்கும், அணிய நிர்வாகிகளுக்கும், கழக தோழர்களுக்கும், ஒன்றிய கிளை செயலாளர்களுக்கும், வருகை தந்துள்ள அனைத்து நண்பர்களுக்கும், பொதுமக்களுக்கும், பத்திரிகை துறை சார்ந்த அனைத்து சகோதரர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நேற்று தலைவருடைய பிறந்தநாள் சென்னையில் நடைபெற்றது. அதில் முக்கியமான 2 வாசகங்கள் தெரிவிக்கப்பட்டது. அது ஒவ்வொரு ஊராட்சியிலும் வீடுகள் தோறும்
துண்டு பிரசுரம் வழங்கப்படும். அது முக்கியமான இதுகளாக தலைவர் அவர்களுக்கு தலைவர் தமிழ்நாட்டில் இன்றைக்கு மத்திய அரசு எந்த அளவுக்கு வஞ்சிக்கிறது என்று அவர் பிறந்தநாள் இடையோடு பார்க்காமல் மிகவும் சோகமாக தமிழ்நாட்டு மக்கள் வஞ்சிக்கப்படுவார்கள் என்பதற்கு குறித்து விரிவாக பேசினார்கள். அதை நாம் செயல்படுத்தும் விதமாக தமிழ்நாட்டு மக்கள் நமக்கு 39 நாடாளுமன்ற தொகுதிகள் உள்ளன. அதை குறைத்து 31 தொகுதிகளாக ஆக்கணும் என்று மத்திய அரசு நினைத்து நமது இங்கு உள்ள வளர்ச்சிப் பணிகளை கொந்தகம் விளைவித்து தமிழ்நாடு வளர தடையாக இருப்பதற்காக மத்திய அரசு அதை செய்கிறது. இரண்டாவதாக மும்மொழி கொள்கையை திணித்து இங்கே அந்த இந்தியை கட்டாயமாக திணித்து தமிழ்நாடு நல்ல வளர்ச்சி பெற்ற மாநிலமாக இருக்கிறது. இதை தமிழ் மொழியை கற்று இவர்கள் ஆங்கில மொழியை மிகவும் புலமையாக இருப்பதனால் இந்திய அளவில் ஒரு முதன்மையான மாநிலமாக தமிழ்நாடு முதலமைச்சர் மரியாதைக்குரிய தளபதி அவர்கள் இதை முன்னேற்ற பாதையில் எடுத்து செல்கிறார்கள். அதை தடை செய்ய வேண்டும் என்று கட்டாயமாக நீங்கள் மும்மொழி அந்த மொழியை கல்விகளில் புகுத்தினால்தான் உங்களுக்கு அந்த 2100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார்கள். அந்த 2100 கோடி ரூபாய் நீ கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை, நாங்கள் நிதி அந்த கல்வி மொழி உங்கள் கொள்கையை மட்டும் எடுத்துக்கொள்ள வர மாட்டேன் என்று தெரிவித்து விட்டார்கள். தமிழ் ஆங்கிலம், அதனால் தமிழ் மொழி தான் முக்கியம். தமிழ் மொழியை பயின்று இன்று உலகளாவில் எத்தனையோ சிங்கப்பூர், மலேசியா, எத்தனையோ உலக நாடுகள் இன்று துபாய் உள்ளிட்ட முக்கியமான நாடுகள், அமெரிக்கா உள்ளிட்ட முக்கியமான நாடுகள், ஆஸ்திரேலியா உள்ளிட்ட முக்கியமான நாடுகள் நம்ம மக்கள் தமிழ் மொழியை கற்றுக்கொண்டு இன்று எந்த அளவுக்கோ வணிகத்தில் உயர்ந்து நிற்கிறார்கள். எனவே இந்தியை படித்து அவனுக்கு கீழ்கல இந்திய படித்தவெல்லாம் இங்கே நம்ம தமிழ்நாட்டு மக்கள் நினைக்கிறார்கள் அது எந்த காலத்துக்கும் நம்ம அழிவக்கூடாது. நாம் ஊராக சென்று நம்ம எதிர்கால சந்ததிக்கு நலமாக இருக்க வேண்டும், எதிர்கால சந்ததியை நன்றாக இருக்க வேண்டும். ஒரே காரணத்தோடு ஒற்றுமையாக இருந்து அனைவருக்கும் எடுத்து சொல்லி முதலமைச்சர் அவர்களின் கொள்கைகளை எடுத்து சொல்லி விளக்கி சிறப்பாக இந்த பிறந்தநாள் விழாவை நடத்த வேண்டிய தெரிவித்துக் கொண்டு வருகை தந்தவர்கள் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாளைய சரித்திரம் எழுதும் அரசியல் நாயகர் காளையர் போற்றும் இளைய சமுதாய காவலர் இனிய தளபதி நம் ஸ்டாலின், இளைய தலைவர் நம் ஸ்டாலின். இனிய தளபதி நம் ஸ்டாலின், இளைய தலைவர் நம் ஸ்டாலின். நாளைய சரித்திரம் எழுதும் அரசியல் ஓடி வருகிறான் உதய சூரியன், ஓடி வருகிறான் உதய சூரியன். பாடுபடும் தொழிலாளரின் துன்பம் பறந்திடச் செய்து நாட்டிலே, பாடுபடும் தொழிலாளரின் துன்பம் பறந்திடச். நான் ரெடி, நீங்க ரெடியா?